மின்கலம். இது மின் பொறியாளர்களின் சங்கமம். இன்னைக்கு நம்ம ஸ்டெபிளைசரோட ஒர்க்கிங் தான் பார்க்க போகிறோம். ஸ்டெபிளைசர் அப்படின்றது என்ன பண்ணுன்னா வோல்டேஜை ஸ்டேபிள் பண்ணும். அது ஏன் ஸ்டேபிள் பண்ணணும் வோல்டேஜை அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வர இன்புட்லாம் இருக்குல்ல, இப்போ பவர் பிளான்ட்லேருந்து வருது, அதுக்கப்புறம் பல இடங்களில் டிரான்ஸ்மிட் ஆகி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகி டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக ஸ்டெப் அப்ஸ் ஸ்டெப் டவுனு இதெல்லாம் ஆகி வருது. ஸோ நம்ம வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக அதில் ஏதாவது லாஸஸ் இருக்கும். அதனால வோல்டேஜ் வந்து அதிகமாக ஆகிறதுக்கோ இல்லை குறையிறதுக்கோ சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப கம்மியான வோல்டேஜோ இல்லை ஓவர் வோல்டேஜோ நம்ம எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸில் உள்ளே கொடுக்கும்போது, இப்போ டிவி, ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஓவர் வோல்டேஜ் ஆச்சுன்னா என்ன ஆகும், அது உள்ளே வந்து இருக்கிற நிறைய வந்து குட்டி குட்டி எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் அளவில் தான் அது வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். அதை விட தாண்டி போச்சுன்னா அது பேர்ன் ஆக சான்சஸ் இருக்குது. சில இதில் வந்து லோ வோல்டேஜாக வந்துச்சுன்னா கூட என்ன ஆகும், ஸோ கம்மியான வோல்டேஜ் வரும்போது அதுக்கு வந்து ஏதாவது டேமேஜ் நடக்கலாம், அந்த மாதிரியும் சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போது அந்த அப்ளையன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி வோல்டேஜை ஸ்டேபிள் பண்ணி விடணும். அதை பண்ணுறது தான் இந்த ஸ்டெபிளைசர். இன்புட்டில் எந்த மாதிரி வோல்டேஜ் வந்தாலும் அவுட்புட்டை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணி வைக்கும். ஸோ இப்போ கான்ஸ்டன்ட்னா இப்போ எப்பவுமே 230 வோல்ட் தான் அப்படின்னு கிடையாது. ஸோ ஒரு 200லேருந்து ஒரு 250 வோல்ட் ரேஞ்சஸ்க்குள்ளே இருந்துச்சுனாலே போதும். அதுவே எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் சேஃபாக ஒர்க் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை பண்ணுறதுக்காக தான் நம்ம ஸ்டெபிளைசர் எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நிறைய மெயின் காம்பனன்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ரிலே. ஓகே, ரிலே அப்படின்றது என்னென்னா ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவோம் பல இடங்களில். இங்கே வந்து எதுக்குன்னா இதுவும் ப்ரொடெக்ஷனுக்காகவும் இருக்குது, பட் அந்த ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்காக. இப்போ ஒரு சர்க்யூட்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டோம், அந்த சர்க்யூட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். அதுவே இப்போ க்ளோஸ் பண்ணுது ரிலே அப்படின்னா அது வந்து இன்க்ளூட் ஆகிடும். அதுக்காக நம்ம ரிலே சர்க்யூட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரிலேஸ் இருக்கும்போது அது கூட சேர்த்து நம்ம டயோடு, ஜெனர் டயோடு, ரெசிஸ்டர்ஸு, கெப்பாசிட்டர்ஸு, வேரியபிள் ரெசிஸ்டர்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பிசிபி போர்டில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒவ்வொரு கம்பெனிஸும் ஸ்டெபிளைசர் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி அவங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ரெசிஸ்டர்ஸோட வேல்யூஸ் இருக்கும், ஜெனர் டயோடோட வேல்யூஸ் இருக்கும், இல்லை இதில் வேறு ஏதாவது ஒரு காம்பனன்ட்ஸ் கூட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருப்பாங்க. இதை விட எஃபிஷியண்ட்டாக இருக்கிறது அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ரிலே சர்க்யூட் அப்படின்றதுல ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது தான் இதில் ஒரு மெயின் காம்பனண்ட். அது என்ன பண்ணும் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர் இங்கே இருக்குது. ஸோ இப்போ அதில் வந்து இன்புட் நம்ம கொடுத்துருவோம். இப்போ நம்ம இன்புட் என்ன வருதோ அது கொடுத்துட்டு அவுட்புட்டை வந்து என்னென்னா நிறைய டேப்பிங்ஸ் மாதிரி எடுத்திருப்பாங்க. இது வந்து என்னென்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா இப்படி ஒரு வைண்டிங்ஸ் இருக்குன்னா இந்த வைண்டிங்ஸ்லேருந்தே செகண்டரிக்கும் நம்ம எடுத்துப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து 230 வோல்ட் இப்படி இருக்குன்னா 230 வோல்ட்டும் வந்துடும் செகண்டரிக்கு. அது ப்ளஸ் இந்த இடத்துல டேப்பிங்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேப்பிங்ஸ் மட்டும் நம்மளுக்கு வருதுன்னா 230 ப்ளஸ் இந்த 20 வோல்ட், ஸோ 250 வோல்ட் அந்த மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி இப்போ இதையும் இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா இந்த இன்புட் ப்ளஸ் 40 வோல்ட் எக்ஸ்ட்ரா ஆகி நம்மளுக்கு கிடைக்கும். இதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு 60 வோல்ட் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டேப்பிங்ஸ் எடுக்கிறது மூலமாக நம்ம செகண்டரி எண்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இது. இப்போ இந்த ரிலே அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அது எதுக்குன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு, க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, அது இன்னும் வந்து உள்ளே வந்து இன்டெப்த்தாக நான் சர்க்யூட் டயக்ராமு, அப்புறம் வந்து உண்மையாலே வந்து அந்த காம்பனன்ட்ஸ்லாம் உள்ளே எப்படி இருக்குது ஸ்டெபிளைசருக்குள்ளே அப்படின்றதெல்லாம் ஓப்பன் பண்ணி காமிப்பேன். ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்து டயோட்ஸ் வந்து இதில் இருக்குது. டயோட்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அது வந்து கரண்ட்டை வந்து ஒரு டைரெக்ஷனில் தான் ஃப்ளோ பண்ண வைக்கும், திரும்ப பேக்கில் ஃப்ளோ பண்ண வைக்காது. அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்து ரெசிஸ்டர்ஸு, கெப்பாசிட்டர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். எதுக்குன்னா அது ஒரு ஃபில்டர் மாதிரி. ஆல்ரெடி நம்ம ஃபில்டர்ஸ் பற்றிலாம் நிறைய படிச்சிருப்போம். அது என்ன பண்ணோம், இப்போ ஹையாக இருக்க பவர் அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துரும். ஸோ அந்த மாதிரி ஹை வோல்டேஜு அது வரும்போது இதுவே கொஞ்சம் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கும். ஸோ இது மாதிரி பண்ணிக்கும். அடுத்து ஜெனர் டயோடும் நம்ம யூஸ் பண்ணுறோம். நார்மல் டயோட் வந்து ஒரு பக்கம் தான் ஃப்ளோ பண்ண வைக்கும். இந்த ஜெனர் டயோடு என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த மாதிரி நம்ம இன்புட் கொடுத்தாலும், இப்போ அதோடைய வோல்டேஜ் ரேட்டிங் இருக்குது, இப்போ ஒரு 9 வோல்ட் அப்படி இருக்குன்னா அதுக்கு எப்பவுமே என்ன இன்புட் கொடுத்தாலும் அதோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு 9 வோல்ட்டுன்னு கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். அதுதான் இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டராக அது யூஸ் ஆகும், ஜெனர் டயோட். அதையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து வேரியபிள் ரெசிஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயம் யூஸ் பண்ணுறோம். அது எதுக்கு அப்படின்னா, இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகிறதுக்கு மூலமாக நம்மளுக்கு அவுட்புட்டில் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறோம். இப்போ இதோட கான்செப்ட் வந்து என்னென்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுக்கு இன்புட் வந்து இப்போ ஒரு 210 வோல்ட் அப்படி தான் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 210 வோல்ட் இப்படி வரும். ஸோ அந்த டைமில் இந்த இன்புட் வந்து 210 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருந்துச்சுன்னா இந்த ரிலே வந்து
அதுவே வந்து என்ன பண்ணும், இன்புட்டை சென்ஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மெயின் காம்பனன்ட்ஸில் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணி அது வந்து சென்ஸ் பண்ணும் எவ்வளோ இருக்குன்னு. இதில் வரும் 3 ரிலே வச்சுருப்பாங்க. ஸோ ஒன்றையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ரிலே இருக்கும். ஓகே, ஸோ 2 ரிலேஸ் வந்து இந்த ஆப்ரேஷனை பண்ணும், டேப்பிங்ஸ் எடுக்கிற ஆப்ரேஷனை. அந்த வந்து இன்புட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா எல்லா இதுவுமே வந்து டேப்பிங்ஸையும் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கும். இப்போ இங்கே வந்து ஒரு 180 வோல்ட் தான் வருது. ஸோ 60 வோல்ட் நம்ம பூஸ்டப் பண்ணி வந்தால் தான் நம்ம கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். அப்போ இது 60 வோல்ட்டே எடுக்கணும்னா இந்த எல்லா டேப்பிங்ஸும் எடுக்கிறதுக்கு அந்த 2 ரிலே ஆக்ட் பண்ணும். இன்னொரு ரிலே எதுக்காக யூஸ் பண்ணுதுன்னா ப்ரொடெக்ஷன் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அது என்னென்னா, இப்போ வந்து ரொம்ப ஹை வோல்டேஜ் போயிடுச்சுன்னா 270 வோல்ட் அந்த மாதிரி இன்புட்டே ஹையாக வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணும், ஃபுல்லாக அந்த ஸ்டெபிளைசர் சர்க்யூட்டே கட் ஆஃப் பண்ணி விட்டுரும். அதுக்காக ஒரு ரிலே ப்ரொடெக்ஷனுக்காக இருக்குது. மற்ற 2 ரிலே இந்த மாதிரி டேப்பிங்ஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இன்னும் இன்டெப்த்தாக நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஸ்டெபிளைசருக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாமா? நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு ப்ளக்கில் இதை வந்து இன்சர்ட் பண்ணிப்போம். ஸோ இதுதான் வந்து ஸ்டெபிளைசருக்கு போகிற இன்புட்டு. இது வழியாக நம்மளுக்கு இன்புட் சப்ளை போகும். இதில் தான் நிறைய ஹையான வோல்டேஜோ இல்லை லோவான வோல்டேஜோ இது போகும். இது அவுட்புட் எண்ட். இது உள்ளே அப்படியே இப்படி போகி அங்கே ஒரு கிரவுண்ட் கொடுத்துருப்பாங்க ப்ரொடெக்ஷனுக்காக. சப்போஸ் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஃபால்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து மெட்டல் பாடியில் இருக்க கரண்ட் எல்லாம் வந்து நம்ம எர்த்திங்க்கு போயிடும். நம்ம டச் பண்ணாலும் ஷாக் அடிக்காது, அதுக்காக அப்படி இருக்குது. அடுத்து இந்த பிசிபி போர்டு நான் சொன்னேன் இல்லையா, ரிலே சர்க்யூட் இருக்குது. ரிலேஸு, கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர்ஸ், டிரான்சிஸ்டர்ஸ், வேரியபிள் ரெசிஸ்டர்ஸ், ஜெனர் டயோட், நார்மல் டயோடு, இது எல்லாம் இருக்கிறதெல்லாம் அங்கே இருக்குது. நான் சொன்னதுலேயே எக்ஸ்ட்ராவாக வந்து டிரான்சிஸ்டர்ஸ் மட்டும் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டெபிளைசருக்குள்ளே. ஸோ ஒரு கம்பெனிக்கும் டிஃபர் ஆகும். டிரான்சிஸ்டர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டிரான்சிஸ்டர்ஸ். டிரான்சிஸ்டர்ஸ் வந்து நம்ம வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபிகேஷனோ இல்லை கரண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷனோ அந்த மாதிரி ஆம்ப்ளிஃபிகேஷனை அதை அதிகப்படுத்தி காமிக்கிறது. ஸோ இப்போ இன்புட்டுக்கு இது கொடுக்கும்போது இது ரொம்ப கம்மியான வேல்யூவில் இருந்துச்சுன்னா அதை பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் இன்னும் எக்ஸ்ட்ராவாக. ஸோ ரிலேஸ்க்கு அது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக இந்த டிரான்சிஸ்டர்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளாக் கலர்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, இத்தனை டிரான்சிஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த நார்மல் ரெசிஸ்டர்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம ஜெனர் டயோடுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது கான்ஸ்டன்ட் வோல்டேஜை மெயின்டைன் பண்ணுறது, அதுவும் இருக்குது. அடுத்து இந்த கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கெப்பாசிட்டர்ஸ்லாம் ஃபில்டர் சர்க்யூட்டாக ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டர்ஸும் அதே தான். அடுத்து அங்கே பிஎன் ஜங்ஷன் டயோடு, நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோடு இருக்குது. அடுத்து வேரியபிள் ரெசிஸ்டர்னு நம்ம சொன்னது அங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இந்த பிசிபி போர்டில் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இண்டிகேட்டிங் எல்இடிஸும் இருக்குது. அது என்ன பண்ணும், இப்போ இன்புட் வருதா, அவுட்புட் போகுதா, அதுக்கப்புறம் கட் ஆஃப் ஆகிடுச்சா. கட் ஆஃப்னால் வந்து ரொம்ப ஹை ஆகிடுச்சுன்னா இந்த சர்க்யூட்டே ஓப்பன் ஆகிடும். அதுக்காக அந்த மாதிரி எதாவது ஆயிருக்கான்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது லைன் ஆன், அவுட்புட், கட் ஆஃப். ஸோ அது க்ளோ ஆகும் நம்மளுக்கு. அடுத்து இங்கே டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டார்டிங்லேயே வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இன்புட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஃபில்டர்லாம் பண்ணிட்டு தான் இங்கே உள்ளே அனுப்போம் இன்புட்டு டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி சைடுக்கு. அடுத்து இந்த டேப்பிங்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அது வந்து ரிலேஸோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிலேஸ் வந்து எந்தெந்த சர்க்யூட் தேவை அப்படின்றத கொடுக்கும். அதிலேருந்து நம்மளுக்கு இந்த அவுட்புட் எண்டுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட்புட் நம்ம சாக்கெட்டை கனெக்ட் பண்ணுவோம்ல, எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் இதில் நம்ம கனெக்ட் பண்ணோன்னா கான்ஸ்டண்ட்டான அவுட்புட் அதில் கிடைக்கும். இதோட ரேஞ்சஸ் வந்து 175 வோல்ட்லேருந்து 270 வோல்ட் வரைக்கும் இருந்தாலும் அவுட்புட் வந்து கான்ஸ்டண்ட்டாக 200 to 240 இருக்கும். இதுவே 270 வோல்ட் ஹையான இன்புட்டே வருது அப்படின்னா கட் ஆஃப் பண்ணி விட்டுரும். இது மேபி +or-2% மாறலாம். டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறதோட கெப்பாசிட்டி 1 kVA. இதெல்லாம் தான் இந்த ஸ்டெபிளைசரோட ஆப்ரேஷன். ஸ்டெபிளைசர் ஆப்ரேஷன் பற்றி ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். மேபி நம்மளோட இன்னோவேட்டிவ் ஐடியாஸும் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா இன்னும் நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியாக கண்டுபிடிக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் எல்லாரும் இந்த மாதிரி பிஸ்னஸும் எடுத்து பண்ணலாம். ஸ்டெபிளைசர் ரிலேட்டடாக இருக்க மற்ற வீடியோஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் பாருங்கள், அதுவுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் மின்கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.